ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிறப்பை நினைவு கூறுவது மெய்யாகவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாய் காணப்படுகிறது. இயேசுவின் பிறப்பு உலகத்தில் காணப்படுகிற எல்லா செய்திகளை பார்க்கிலும் ஒரு நற்செய்தியாய் காணப்படுகிறது. என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், அதுவே உங்களுக்கு அடையாளம். அதுதான் ஒரு பெரிய நற்செய்தி, ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாய் காணப்படுகிறது. இயேசு என்று எந்த டேட்டில் பிறந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பிறப்பானது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். ஆண்டவர் மாத்திரம் பிறக்கலைன்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய ரட்சிப்பு எங்கே? நம்முடைய நித்தியம் எங்கே? நாம் எங்கே நம்முடைய நித்தியத்தை கழிப்போம்? நம்ம ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட்டிருக்கக்கூடும். ஆண்டவர் தேவன் மனுஷனானார் என்பதே ஒரு பெரிய ஆச்சரியம். வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர், இவ்வளவு பெரிய தேவன் ஒரு சிறிய கர்ப்பத்திற்குள்ளாய் தன்னை அடக்கி உங்களுக்காய் எனக்காய் மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் அவதரித்தாரே, அது ஒரு பெரிய சந்தோஷத்தின் நற்செய்தியாய் காணப்படுகிறது. ஆகையால் தான் உலகம் முழுவதும் கர்த்தருடைய பிறப்பை குறித்து அந்த நாட்கள் வரும்போது, அந்த காலகட்டங்கள் வரும்போது ஜனங்களுக்குள்ளாய் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் காணப்படுகிறது. நாம் கூட ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல வசனம். ஐசாயா chapter 9 verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். For to us a child is born. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அநேக வேளைகளிலே நாம் நினைப்பது உண்டு, மரியாள், யோசேப்பு அவர்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பாக யூதேயாவில் காணப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு இயேசு பாலகனாய் பிறந்தார் என்பதாய் நாம் நினைப்பது உண்டு. அப்படியல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு கலெக்டிவ் blessing to the world. உலகத்தில் காணப்படுகிற அத்தனை பேருக்காக இயேசு கொடுக்கப்பட்டார் என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே தேவனுடைய அன்பின் மேன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளவு பெரிதான ஒரு அன்பை பரலோகத்தின் தேவன் நம்மேல் வைத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காய் எனக்காய் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அந்த அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் ஒருவனாலும் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் மனுஷனானார். அவர் நம்மேல் கொண்ட அன்பை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இருந்தாலும் 2000 வருஷங்களுக்கு முன்பாய் இயேசு பாலகனாய் உங்களுக்காய் எனக்காய் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட இன்றும் கூட அவரை நமக்கு உரியவராய், நம்முடைய இரட்சகராய், நம்முடைய ஆண்டவராய் முழுவதுமாய் ஏற்றிருக்கிறோமா என்பது நமக்கு முன்பாய் ஒரு கேள்வி வைக்கப்படுகிற ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. சுமார் 2000 வருஷங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இயேசு பாலகனாய் பிறந்தார். அந்த பிறப்பின் நாட்களில் சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நமக்காய் பிறந்தவருடைய குணாதிசயங்களை பற்றி இதே ஏசாயா 9:6 எழுதப்படும் போது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. The government shall be upon his shoulder. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்பதாக இயேசுவின் நாமங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு பெரிய ராஜ். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, தாவீதினுடைய சிங்காசனத்திற்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு
அவர்தான் உரிமையாளர். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை என்பதா எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். நோ எண்ட் டு ஹிஸ் ரூல். அவருடைய ஆளுகைக்கு முடிவே இல்லை என்பதாக ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் இயேசு பிறப்பதற்கு ஒரு 700 வருஷங்களுக்கு முன்பாகவே எழுதி வைக்கிறதை பார்க்க. பொதுவாக குழந்தைகள் பிறந்த பின்புதான் அந்த பிறப்பின் செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பது வழக்கம். ஆனா இயேசுவின் பிறப்பின் செய்தி மாத்திரம் அவர் பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசியால் முன்குறிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறது. ஒருவேளை வேதத்துல ஒரு பாத்திரத்தை குறித்து நீங்கள் தியானிப்பீர்களே என்றால், இயேசுவுக்காக, இயேசுவின் பிறப்புக்காக, இயேசுவை காண்பதற்காக அவன் ஆவலோடு கூட காணப்பட்ட ஒரு நபர் எல்லோருக்கும் தெரிய சிமியோனாய் காணப்படுகிறார். இயேசுவை எப்படியாயினும் பார்க்க வேண்டும், இயேசுவை கரங்களில் ஏந்த வேண்டும், இரட்சணியத்தை கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். அவருடைய பிறப்புக்காகவே அவன் காத்திருந்தான் என்று லூக்கா 2வது அதிகாரத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளும். அநேக வேளைகளில் ஆண்டவருடைய பிறப்பின் மேன்மை நமக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த வயோதிப சிமியோனுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளும் போது அவன் எவ்வளவாய் ஆண்டவருடைய பிறப்பிற்காய் அவன் காத்திருந்தான், அவருடைய இரட்சணியத்திற்காய் காத்திருந்தான் என்பதை வேத பகுதியை வாசிக்கும் போது அதிலிருந்து சில காரியங்களை நிச்சயமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நீதி உள்ளவன், அவன் தேவ பக்தி உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வரும்படியாய் காத்திருந்தவன், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். இயேசுவை காண்பதற்கு முன்பாய் நீ மரிப்பதில்லை. அதுதான் அந்த வாக்குத்தத்தம். இயேசுவை கண்டுகொள்ளுவதற்கு முன்பு, அவரை பார்ப்பதற்கு முன்பு, இரட்சகரை பார்ப்பதற்கு முன்பு நீ மரிப்பதில்லை. இந்த உலகத்துல தோன்றின ஒரு மனுஷன் கூட இயேசுவை இரட்சகராய் கண்டுகொள்ளுவதற்கு முன்பாக மரிக்க கூடாது. மரித்தால் அவனுடைய எதிர்காலம் அவ்வளவு. இந்த சிமியோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை இரட்சகராய் கண்டுகொள்ளுகிற மட்டும் மரணத்தினூடாய் ஒருவரும் கடந்து செல்லக்கூடாது. இங்க இருக்கிறவர்கள், இணைந்திருக்கிறவர்கள் ஒருவரும் கடந்து சென்று விடக்கூடாது. காரணம், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் காணப்படுகிறார். அவராலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது. இயேசுவால் அன்றி ஒருவனும் பரலோகத்தில் போக முடியாது. ரட்சிப்பின் வழி அவராய் காணப்படுகிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்ற நாமத்தை தவிர ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. ஆகையால் தான் வாழ்நாட்களில், இந்நாட்களில் இயேசுவை இரட்சகராய் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அதற்கு முன்பாய் நமக்கு ஒன்றும் சம்பவித்து விடக்கூடாது. ஒருவேளை இயேசுவை ஏற்கனவே இரட்சகராய் கண்டிருப்பீர்களே என்றால் நல்லது. அனுதினம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரை இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதுவரை மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புதலுக்கு அடையாளமாய் பழைய மனுஷனை, பாவ மனுஷனை தண்ணீரில் அடக்கம் செய்யவில்லை என்று யாராகிலும் காணப்படுவீர்களே என்றால், இன்றே நாம் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது இன்னும் நெடுநாள் இப்படியே உலகம் கடந்து செல்லும், நாமும் இன்னும் பல வருஷங்கள் இப்படி உயிரோடே காணப்படுவோம் என்று சொல்ல முடியவே முடியாது. சூழ்நிலைகளை பார்க்கும் போது கர்த்தர் வாசல் மட்டும் வந்தாயிற்று என்பதுதான் நமக்கு தெரிகிறது. குறிப்பாய் இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அடையாளங்களையும் சம்பவங்களையும் நடக்கிற காரியங்களையும் பார்க்கும் போது ஒருவேளை ஆண்டவருடைய வருகை உடனடியாய் காணப்படுமோ என்பதாய் நம்முடைய இருதயமே, நம்முடைய ஆவியை நம்மோடு கூட பேசுகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் தான் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசுவை இரட்சகராய் கண்டுகொள்ள வேண்டும். சிமியோன் ஒரு நாள் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவாலயத்திற்கு சும்மா மாம்சத்துல வந்தா பிரயோஜனம் இல்லை.
ஆவியானவர் நம்மை ஏவுகிறவராய் காணப்பட வேண்டும். ஆவியானவர் ஏவுதலின் படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோமே என்றால் அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார். காலங்களில் ரட்சிப்பிற்கு ஏதுவாய் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுவார். இங்கே சிமியோன் வயோதிபன் தான், ஆவியானவருக்கு அவன் இடம் கொடுத்திருந்தான். ஆகையால் ஆவியானவர் அவனை ஏவுகிறவராய் காணப்பட்டார். இன்றைய தினம் நீ ஆலயத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒருவரும் ஆக்சிடென்டலாய் வரவில்லை. இன்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவதே தேவன் முன்குறித்தது. அவர் முகாந்தரம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் ஒருபோதும் செய்வதில்லை. ஆவியானவர் நம்மை அழைத்து கொண்டு வந்ததே ஏதோ இயேசுவின் பிறப்பை செலிபிரேட் பண்ணுவதற்காய் மாத்திரமல்ல, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராய் கண்டுகொள்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இரட்சகராய் கண்டுகொண்டவர்களுடைய வாழ்க்கையில் இயேசு ஆளுகிறவராய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை முழுவதுமாய் ஆளுகிறவராய் காணப்பட வேண்டும். 99.9% அல்ல, 100% அவர் நம்மை ஆளுகிறவராய் காணப்பட வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு முழுவதுமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இவன் அங்கே தேவாலயத்தில் கடந்து சென்ற வேளையில் மரியாளும் யோசேப்பும் இயேசுவாகிய பாலகனை கொண்டு ஆலயத்திற்கு வருகிறார்கள். 8வது நாள் விருத்த சேதனம் நடந்தது. 40 நாட்கள் முழுவதும் ஒரு ஆண் பிள்ளை என்றால் சுத்திகரிப்பின் நாட்கள். இந்த 40 நாட்கள் முடிந்த உடனே இயேசுவை கொண்டு இவர்கள் தேவாலயத்திற்கு கடந்து வருகிறதை பார்க்க, இது ஒரு கோஇன்சிடென்ஸ் அல்ல. எல்லாவற்றுக்கும் பின்னால் ஆவியானவர் காணப்படுகிறார். சிமியோனும் ஆலயத்தில் கடந்து சென்றிருந்தான். இங்கே மரியாள் யோசேப்பு இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். உடனே இயேசுவாகிய பாலகனை கையில் வாங்கி சிமியோன் வைத்து அவரை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். 28வது வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா 2:28, அவன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, he blessed the Lord, தேவாதி தேவனை அவன் ஸ்தோத்தரிக்கிறவனாய் காணப்பட்டான். காரணம், பிதாவை அவன் ஸ்தோத்தரித்ததன் காரணம் என்ன? இயேசுவை கரத்தில் ஏந்துவதுதான் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த the greatest gift ஆய் காணப்படுகிறார். ஒரு பெரிதான ஈவு. உலகத்தில் அநேக ஈவுகளை குறித்து நம்ம பெருமை பாராட்டுகிறோம். புருஷன் ஏதாவது வாங்கி கொடுத்தா அதுதான் மனைவிக்கு பெரிதான ஈவு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தால் அதுதான் கிஃப்ட். கிஃப்ட் என்பதாகவே பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் கூட கிஃப்டை பெற்றுக் கொள்வதற்காக ஆவலோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் பெரிதான கிஃப்ட் என்ன தெரியுமா? இயேசு பாலகனாய் சிமியோன் அன்று கரங்களில் ஏந்தினது போல இயேசுவை இரட்சகராய் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் பெரிதான ஈவாய் காணப்படுகிறது. அந்த ஈவுக்காக சிமியோன் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதாகிலும் பிதாவாகிய தேவன் 2000 வருஷங்களுக்கு முன்பாய் அவரே மனுஷ சாயலாகி அவருடைய குமாரனை நமக்காய் தந்ததற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்திருக்கிறோமா? தேவனை ஸ்தோத்தரித்திருக்கிறோமா? இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் இரட்சகராய் இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய், தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசு பிறந்த வேளையில் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இயேசு பாலகனாய் இந்த பூமியில் பிரவாதம் இருந்திருப்பாரே என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, நாமும் இன்றும் இருளில் காணப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆகையால் தான் பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவாகிய ஈவுக்காக அனுதினமும் நன்றி செலுத்துகிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சிமியோன் பாலகனை கரங்களில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்தான் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். உடைய வார்த்தையின்படி நீ மரிப்பதில்லை, இயேசுவை பார்ப்பதற்கு முன்பு நீ மரிப்பதில்லை என்ற வார்த்தை ஏற்கனவே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தார். இப்போது பாலகனை கரத்தில் ஏந்தின உடனே சிமியோன் சொல்லுகிறான், என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். இயேசுவை இரட்சகராய் கண்டுகொள்ளுவது மேன்மை. இயேசுவை இரட்சகராய் கண்டுகொள்ளாதவன் முன்பு சொன்னது போல சமாதானத்தோடு அவன் மரிக்க முடியவே முடியாது. சமாதானத்தோடு இந்த பூமியை விட்டு போக முடியவே முடியாது. சமாதானத்தோடு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாம் கண்களை மூட வேண்டும் என்றால்
இயேசுவை நம்முடைய இரட்சகராக, இயேசுவை நம்முடைய ஆண்டவராக, நம்மை ஆளுகிறவராக கண்டு கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாய் கண்டு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு ஆத்மாவும் சமாதானத்தோடு இந்த பூமியில் இருந்து கடந்து செல்ல முடியவே முடியாது. யாரெல்லாம் இயேசுவை இரட்சகராய் கண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சமாதானத்தோடு கண்களை மூடுவார்கள். ஆகையால் தான் வயோதிப சிமியோன் சொல்லுகிறான், என்னை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறேன் என்பதாக அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 32வது வசனங்களை 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். புறஜாதிகளாகிய நம்மை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு பிரகாசிக்கிற ஒளி, நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி இயேசுவாய் காணப்படுகிறது. அவர் சொன்னார், நான் தான் உலகத்தின் ஒளியாய் காணப்படுகிறேன். இந்த ஒளி நம்முடைய இருதயத்தில் வருகிற வரைக்கும் நாம் இருளில் காணப்படுகிற ஜனங்களாய் காணப்படுகிறோம். அதன் பின்பாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாய் ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. இயேசு உலகத்தின் இரட்சகர், சகல ஜனத்தின் இரட்சகர், யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவரே இரட்சகர். இதை அவருடைய பிறப்பிலேயே சிமியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகல ஜனங்களுக்கும் அவரே இரட்சகர். ஆகையால் தான் துவக்கத்தில் சொன்னது போல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுவால் அன்றி ஒருவனும் பரலோகம் போக முடியாது, ஒருவனும் பிதாவண்டை போக முடியாது, ஒருவனும் சமாதானத்தோடு மறிக்க முடியாது. சிமியோன் இயேசுவை கையில் வைத்து சொன்னார், இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. I have seen the salvation of the Lord. கர்த்தருடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை இதுவரைக்கு நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இனி நாம் காலம் தாழ்த்துகிறவர்களாய் காணப்படலாக. அடுத்ததாய் பார்க்கும்போது 34வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னதை பார்க்கிறோம். அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் இவர் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறார் என்பதாய் வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவாகிய நாமத்திற்கு முன்பாக சிலர் விழுவார்கள், சிலர் எழுந்திருப்பார்கள். நமக்கு தெரியும், யூதாஸ் ஆண்டவரோடு கூட தான் காணப்பட்டான். நம்ம கடைசியில அவன் விழுந்து போய்விட்டான். இல்லை என்றால் ஆண்டவரை விட்டு சோரம் போய்விட்டான். அப்படியே மரணத்திற்குள்ளாய் கடந்து சென்று விட்டான். ஆனால் பேதுரு ஆண்டவரை மறுதலித்தவன் தான். ஆனால் ஆண்டவர் அவனை தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம். சிலுவையில் இரண்டு கள்ளர்கள் இரண்டு புறமும் காணப்பட்டார்கள். ஒருவன் ஆண்டவரை தூஷிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் அப்படியே பாதாளத்திற்கு நேராய் கடந்து சென்றான், விழுந்து போனான். இன்னொருவன், நாம் செய்த தண்டனைக்காய் தப்புதங்களுக்காய் தான் தண்டனையை அனுபவிக்கிறோம், அவரோ நீதிமான். இன்றைக்கு நீர் பரதீசியில் வரும்போது, உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்ன வேளையில் இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஒருவன் எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவன் தேவனோடு கூட காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்ட கர்த்தர் சவுலை விட்டு கர்த்தர் தன்னுடைய கிருபையை விலக்கினார். ஆனால் தாவீதுக்கு விலகாத கிருபையை கொடுத்தார். ஒருபோதும் என் கிருபையை உன்னை விட்டு விலக்குவதில்லை என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஊரில் ஒருவனாய், வம்சத்தில் 2 பேராய் கர்த்தர் நம்மை கண்டுபிடித்து நிறுத்தி இருப்பதே ஒரு பெரிய கிருபையாய் காணப்படுகிறது. சிலர் இந்த நாட்களில் கூட இயேசுவாகிய நாமத்தை சொல்லும் போது அவர்கள் விழுகிறதற்கு ஏதுவாய், இல்லை என்றால் இயேசுவை புறந்தள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை குறித்து அவமானமாய் பேசுகிறவர்களை பார்க்கிறோம். இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவரே அல்ல என்பதாய் சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக ஜனங்களுடைய விழுகைக்கு இயேசு காரணமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவரால் முன்குறிக்கப்பட்ட, தாயின் கற்பத்திலே முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்திற்கு நாம் எழுந்திருக்கிறதற்காக, நாம் அவரோடு கூட காணப்படுவதற்காக
ஆமென், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் காணப்படுகிறோம். அதற்கு இயேசு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறார் என்பதாய் இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்க என்றால் 2000 வருஷங்களுக்கு முன்பாய் பிறந்த ஆண்டவர் இயேசு அவருடைய நாமத்து நிமித்தம் விழுகிற கூட்டத்தை சேர்ந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமா, இல்லை எழுந்து கர்த்தருக்காய் நிற்கிற எழுந்திருக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்களாய் காணப்படுகிறோமா என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாய் ஒரு கேள்வியை வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு நாளும் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் இடர்கள் அடைந்து விடாதிருங்கள், பின்வாங்கி போய் விடாதிருங்கள். தொடர்ந்து கர்த்தரை சேவிங்க, தொடர்ந்து இயேசுவுக்காய் நில்லுங்க, தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் காணப்படுங்க. நாம் ஆண்டவரோடு கூட நிற்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், அவரோடு கூட சஞ்சரிப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். கடைசியாய் 35வது வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். மரியாளை பார்த்து சிமியோன் சொன்னான், ஒரு நாள் வரும் உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். நமக்கு தெரியும் இயேசு பாலகனாய் பிறந்தது, ஆமென், he was born to die, ஆமென், மரிப்பதற்காகவே அவர் பிறந்தார். சிலுவையில் ஜீவனை கொடுப்பதற்காகவே அவர் பிறந்தார். சிலுவை அண்டையில் அநேக ஸ்திரீகள் நின்று கொண்டிருந்தார்கள், சீஷர்கள் சிலர் காணப்பட்டார்கள். எல்லாரை பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீயினுடைய ஆத்துமா மிகவும் வேதனைப்பட்டது. காரணம், அவர் பிறப்பதற்கு முன்பே அவர் யார் என்பதை தேவதூதன் மூலமாய் அவள் அறிந்திருந்தாள். அவரே இரட்சகர் என்பதை அறிந்திருந்தாள், அவர் மேசியா என்பதை அறிந்திருந்தாள். அவள் அதை குறித்து ஆமென், மற்ற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் இல்லையே, ஜீவாதிபதியை கொலை செய்து விட்டார்களே என்று சொல்லுகிற துக்கம் மரியாளின் இருதயத்தை அதிகமாய் ஆமென் பிடிக்கிறதாய் காணப்பட்டது. இயேசு பிறந்த வேளையிலே தேவாலயத்தில் கொண்டு வந்த அந்த நாளிலேயே 40வது நாளிலேயே 33.5 வருஷங்கள் கழித்து என்ன நடக்க போகிறது, ஒரு நாள் வரும் உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போய்விடும் என்பதாக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் பிறப்பில் ரட்சிப்பு துவங்கினால் அவருடைய மரணத்தினூடாய் தான் அந்த ரட்சிப்பு நிறைவேறினது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செலிப்ரேஷன் ஆமென் நாம் மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது, எல்லாம் நல்லது. ஆனால் சிலுவை தான் நம்முடைய மையமாய் காணப்பட வேண்டும். சிலுவையினூடாய் இயேசுவை பார்த்து செலிப்ரேட் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய செலிப்ரேஷன்ல சிலுவை மறைக்கப்படுமே என்றால், விலக்கப்படுமே என்றால், நம்முடைய செலிப்ரேஷன் கொண்டாட்டங்கள் உலகத்தானை போல மாறிவிடும். ஆகையால் தான் நமக்காய் பிறந்த இயேசு மரிப்பதற்காகவே பிறந்தார். என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையால் தான் பவுல் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுண்டு அவரையே அன்றி நீங்கள் வேறொன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் என்று கொரிந்து சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவர் பேசினார். சிலுவையில் அறையுண்ட ஆண்டவரை ஒரு நாளும் மறந்து போய் விடாதிருங்கள். ஆமென். சிலுவையில் அறையுண்ட ஆண்டவரை நமக்கு மாதிரியாய் வைத்து ஓடுங்க. ஆமென். சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்லுகிறவர்களாய் காணப்படுங்க. ஆமென். அவருடைய உண்மையான சீஷனாய் காணப்படுவதற்கு இந்த நல்ல நாளில் நம்மை அர்ப்பணிப்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழியாய் காணப்படுகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மெய் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிறப்பு மெய்யாகவே நமக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. சிமியோனை போல இயேசுவே அந்த இரட்சணியத்தை நம்முடைய கண்கள் இந்த நாட்களில் காணட்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்மை ஒரு அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். விழுந்து போகிறதற்கு ஏற்ற அடையாளமாய் அல்ல, நிற்பதற்காய் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, சிலுவையை விட்டு சிலுவையையும் இயேசுவையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. சிலுவையை ஒதுக்கி வைத்து விட்டு இயேசுவை செலிப்ரேட் செய்கிறவர்களாய் ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படக்கூடாது. சிலுவையினூடாய் சிலுவைநாதரை நாம் கொண்டாடும் போது இந்த பண்டிகை காலங்களில் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் காணப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவர். எங்களுக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எங்களுக்காகவே கொடுக்கப்பட்டவர். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, நாங்கள் நிற்பதற்காக,
ஆமென். நாங்கள் உமக்காய் ஆண்டவரே சாட்சிகளாய் நிற்பதற்காக, ஆமென், எங்களை முன்குறித்து தெரிந்து கொள்ளுவதற்காக எங்களுக்காய் இந்த பூமியில் பிறந்தீரே, அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். என்று சிமியோன் பாலகனை கரங்களில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்தார். ஆண்டவரே, பிதாவே, இயேசுவை எங்களுக்காய் கொடுத்தீரே, எங்களை ரட்சிக்கும்படிக்காக ஈவாக கொடுத்தீரே, அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆடி வாய்ந்த கரம் அமரட்டும். இந்த பண்டிகை காலங்கள் எங்கள் ஜனங்களுக்கு சந்தோஷத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், மகிழ்ச்சியின் நாட்களாய் காணட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களுக்கு முன்பாய் அநேக ப்ரோக்ராம்ஸ் காணப்படுகிறது. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக நாட்கள், அநேக ப்ரோக்ராம்ஸை ஆண்டவரை கற்று, அதை உமக்காக உடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரை இந்த இடத்தில் வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்களே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இன்றைக்கு எங்கள் கூடுகை சந்தோஷமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய் இருக்கும்படி கிருபை பாராட்டின தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.